ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். வணக்கம் அன்பர்களே. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை முழுவதுமாக செய்ய இயலாதவர்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறினால் போதும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் முழுவதுமாக செய்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்று பார்வதியிடம் சிவபெருமன் கூறியதாக வரலாறு. அவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த மந்திரம்தான் என்ன? அதன் பின்னணியில் உள்ள வரலாறு என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்வதற்காக கதைக்களத்திற்குள்ளே செல்லலாம். மகாபாரத போரின் இறுதி கட்டம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். கர்ணனும் வஞ்சனையால் கொல்லப்படுகிறான். அப்போது குந்தி தேவி மகனே என்று கர்ணனை பார்த்து அழ, கர்ணனின் மனைவியும் அவன் உடன்மேல் விழுந்து அழுது புலம்புகிறாள். அப்பொழுது அந்த இடத்திற்கு இன்னொரு பெண்ணும் வந்து கர்ணனை கண்டு அழுகிறாள். இதனை கண்ட தர்மர் கிருஷ்ணரிடம், யார் இந்த பெண் என்று கேட்க, இவள்தான் தர்ம தேவதை. இந்த பூமியில் தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனும் கொல்லப்பட்டதைக் கண்டு கதறுகிறாள். கர்ணனே இறந்த பிறகு இந்த பூமியில் தர்மம் நிலைக்கப் போவதில்லை. அதனால் இனி இங்கு எனக்கு வேலை இல்லை என்று இந்த பூமியை விட்டு செல்லப் போகிறாள் என்று கூறினார். இதை கேட்ட தர்மர் கலக்கமடைகிறார். அப்படியென்றால் தன் வருங்கால சந்ததி ஆட்சி செய்யும் பொழுது இப்பூமியில் தர்மமே இருக்காதா என்று பயம் கொள்கிறார். பின் கிருஷ்ணரை நோக்கி, அப்படியென்றால் பூமியில் தர்மம் நிலைக்க என்னதான் வழி என்று வேண்டி நிற்கிறார். அதற்கு கிருஷ்ணர், அதோ அங்கே மரணப்படுக்கையில் படுத்திருக்கும் பீஷ்மரிடம் சென்று கேள் என்று கூறுகிறார். பீஷ்மரை அணுகி அவரை வணங்கி நின்ற தர்மபுத்திரன் கிருஷ்ணரின் கூற்றை பற்றி அவரிடம் தெரிவிக்கிறார். பீஷ்மரும் அதை ஆமோதித்து தர்ம தேவதை உலகை விட்டு சென்றதால் ஏற்பட போகும் அவலங்களை பற்றி கூறுகிறார். இனி உலகம் செழிப்புற்று இருக்காது. தேசங்கள் ஒன்றோடொன்று சண்டையிட்டு அழியும். அரசர்கள் நீதிமானாக இருக்க மாட்டார்கள். அவரின் ஊழியர்களிடம் விசுவாசம் இருக்காது. மக்கள் தவறான வழி தனம் சேர்ப்பார்கள். அரசனிடம் நல்லவற்றிற்கு நீதி கிடைக்காது. குரு நிந்தனை நடக்கும். சீடர்களிடம் ஒழுக்கம் மரியாதை இருக்காது. மழை பொழியாது. விளைநிலங்கள் விளைச்சலை கொடுக்காது. பசியும் பஞ்சமும் எங்கும் தலைவிரித்தாடும். கணவர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற மாட்டார்கள். மனைவிமார்கள் பதிவிரதையாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் குழந்தைகள் தடம் மாறி செல்வார்கள் என்று பீஷ்மர் கூற பாண்டவர்கள் பயந்து நின்றனர். இதிலிருந்து தங்கள் சந்ததியினரை காப்பாற்றுவது எப்படி என்று பாண்டவர்கள் வேண்டி நிற்க, அதை கிருஷ்ணரிடமே கேள் என்று பீஷ்மர் கூறுகிறார். உடனே கிருஷ்ணரோ, இல்லை, இதனை பற்றி நான் கூறுவதை விட தாங்கள் உரைப்பதை சிறந்ததாகும் என்று கூற, அப்பொழுது பீஷ்மரால் அருளப்பட்டதுதான் இந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய 1000 திருநாமங்களை சொல்லி அர்ச்சித்து அவரை மனதார வேண்டினார் தர்மம் தழைக்கும் என்று கூறி அருளினார். இதனை கண்ட பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அவர் சிவபெருமானிடம், சுவாமி, இது எப்படி சாத்தியமாகும்? 1000 நாமங்களை சொல்வதால் தர்மம் தழைக்கும் என்றால் அது பண்டிதர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மட்டுமே முடியும். படிக்காதவர்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும் என்று வினவ, தேவி, நீ சொல்வது சரிதான். ஏதும் அறியாத பாமரர்களால் இதனை முழுவதுமாக சொல்ல முடியாது. ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது. ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானனே. இந்த மந்திரத்தை 3 முறை சொன்னாலே போதும் சகஸ்ரநாமம் முழுவதுமாக பாராயணம் செய்த பலன் கிட்டும் என்று பார்வதி தேவியின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். சரி, இப்படி சொல்வதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என கேட்கலாம். மரா மரா என்று சொல்லி ராமநாமத்தை உச்சரித்த திருடனும் வேடனுமாக இருந்தவனே வால்மீகி மகரிஷியாக உயரவில்லையா? அதுதான் ராமநாமத்தின் மகிமை. மகாவிஷ்ணுவை போற்றும் மிக உயர்ந்த ஸ்லோகமான இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எவர் ஒருவர் தினமுமோ அல்லது மகாவிஷ்ணுவிற்குரிய சனிக்கிழமை, ஏகாதசி மற்றும் திருவோணம் போன்ற நாட்களில் சொல்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான கதவு திறக்கும். ஏகாதசி அன்று விரதமிருந்து பக்தியுடன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும். இதில் உள்ள ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும். வெற்றிகள் கிடைக்க, நோய் நீங்க, திருமணம் நடைபெற, உயர் பதவி கிடைக்க, துன்பங்கள் நீங்க, மோட்சம் கிட்ட, எதிரிகளை ஜெயிக்க, ஆபத்து விலக, மன நிம்மதி கிடைக்க, மங்களங்கள் உண்டாக என என்ன நினைத்து சொன்னாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும்.
பொதுவாக மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இவற்றை அர்த்தம் தெரிந்து படிக்கும் பொழுதுதான் அதற்கான முழு பலன் நமக்கு கிட்டும். ஆனால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அர்த்தம் புரியாமல் படித்தாலும் அதற்கான முழு பலனும் கிட்டும் என்பது பெரியோர்களின் வாக்கு.